ஹரே கிருஷ்ணா. பரம ஜெயதே ஸ்ரீகிருஷ்ண சங்கீர்த்தனம். ஜெய் ஸ்ரீல குருதேவ். கிருஷ்ணருக்கும் பலராமனுக்கும் மதுராவில் உபநயன சடங்கு நடக்கிறத பற்றி பார்க்கலாம். கண்ணனுக்கு 12 வயது, பலராமனுக்கு 1 வயது அதிகம். 2 பேருக்கும் உபநயனம் ஆகாமலே இருக்கிறதேன்னு சொல்லி குலகுரு கர்க முனிவர்கிட்ட வசுதேவர் வருந்தி பேசுகிறார். அப்போ ஆச்சாரியர் அவர்கிட்ட வருந்த வேண்டாம், இப்போவே முகூர்த்தம் குறித்து தர்றேன் அப்படின்னு சொல்லி உள்ளே போயிட்டு முகூர்த்தம் பார்த்து சொன்னார். அப்போ அதன்படி உபநயன விழா தயாராகுது. ராம் ஷியாம் 2 பேருக்கும் உபநயனம். தேவகியோட உக்ரசேனருக்கு தான் ரொம்ப உற்சாகம். தம்முடைய வாழ்க்கையில் பெரிய உற்சவம் அது அப்படின்னு கருதுறார். பகவான் கிருஷ்ணர் பலராமர் உபநயனம் ஆன பிறகு பிச்சைக்கு அவங்க வருவாங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன கொடுக்கலாம் 2 பேருக்கும் அப்படின்னு சொல்லி மதுராபுரியில் இருந்த மக்களெல்லாம் கூடி பேசிக்கிறாங்க என்ன செய்யலாம்னு சொல்லி. அவங்கவுங்க பாவனைகளுக்கு ஏற்ப புவனமோகனனுக்கு பிக்ஷா பாத்திரத்தில் இதை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அப்போ உபநயனத்துக்கு மண்டபம் தயாராகுது, அலங்காரமாகுது. போட்டி போட்டு ஊரே கூடி தங்களுடைய கலைத்திறனை அந்த மண்டபத்தில் வெளிப்படுத்துகிறாங்க. ஊர் திருவிழா மாதிரி எல்லா பகுதிகள்லையும் அலங்கார வளைவுகள்லாம் செய்யப்பட்டது. மங்கள சாசனம் நடக்கிற போது தேவகி அங்கே இருக்கிறா. ரோகிணி கொஞ்சம் தள்ளி நின்னா. இப்போ தேவகி அவளை தேடி பிடிச்சி, நீ இருக்கணும், தாய் ஸ்தானத்தில் பலராமனுக்கு நிற்கணும்னு சொன்னான். ஆனால் ரோகிணி சந்தோஷமா, ராமன் உங்கள் பிள்ளை தான் அப்படின்னு தெளிவாக சொல்லி, நீங்களே தாய் ஸ்தானத்தில் இருந்து எனக்கும் சேர்த்து அங்கே இருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டா. ஏன்னா விரஜராணி யசோதா அங்கே வரலை. கண்ணனை வளர்த்தவா, பெற்றவள் கிடையாது. பெற்றவள் தான் உபநயனத்தில் கூட இருந்தாகணும். இங்கே தாய் ஸ்தானம் யசோதைக்கு இல்லாத போது தான் மட்டும் போய் உட்கார்ந்தா யசோதா மனசு அதை கேள்விப்பட்டு வேதனைப்படலான்னு தெரிஞ்சுக்கிட்டு ரோகிணி இப்படி முடிவெடுத்துருந்தா, நான் வெறும் பார்வையாளராக இருந்துக்கலாம் அப்படின்னு. இதனால் ராமும் சியாமும் கூட ரோகிணிகிட்ட பிச்சைக்கு வரலை பின்னாடி. அப்போ கர்கமுனிவர் ஆலோசனைப்படி தேவகி 2 புதல்வர்களோட யமுனா ஆற்றுல மங்கள நீராடுறாங்க. அப்புறம் ஆச்சாரிய பூஜை தொடங்குது. அந்த ஹோம குண்டம் தங்கத்திலே செய்யப்பட்டிருந்தது. கணபதி, நவகிரகம், பஞ்சதேவதா பூஜைகள்லாம் நடந்துச்சு. கிழக்கு முகமாக கிருஷ்ண பலராம் உட்கார்ந்துருக்குறாங்க. யாகத்தில் 3000 பிராமணர்களுக்கு போஜனம் தருவேன் அப்படின்னு சொல்லி வசுதேவர் சகல்பம் செய்கிறார். அந்த பிராமணர்கள் தரப்பில் அங்கே 3 பேர் அமர்ந்திருக்கிறாங்க யாக குண்டத்தை சுற்றி. தேவரிஷி நாரதர், மகரிஷி பிருகு, அப்புறம் அங்கிரஸ் ரிஷி, இவங்கெல்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க. கர்கமுனிவர் சிவனடியார், சிறந்த உயர்ந்த வைஷ்ணவர். சங்கரனை தியானம் செய்து பெரும் தபஸ்வியா இருந்தார். ஒல்லியா இருப்பார், உயரமா இருப்பார், நல்ல தேஜஸ்வி, நிலா மாதிரி ஜொலிப்பார். அவர் முகம் அப்படி பிரகாசமா இருக்கும். யாகத்துல ரத்தின பாத்திரங்கள் பயன்படுத்தப்பட்டது. பரமபுருஷர் புருஷோத்தமனுக்கு உபநயனங்கிறதுனால அங்க மந்திரகணங்கள், அதாவது பிருகுபதி, சரஸ்வதி தேவி, காயத்ரி தேவி, இவங்கெல்லாம் கர்கமுனி அதிர்ஷ்டத்தை நினச்சி ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா அங்கே பகவான் வாசுதேவரே வணங்க போகிறார் ஒரு ஆச்சாரியரை. அதை நினச்சி இவங்களுக்கு ஒரு ஆச்சரியம். இப்போ ஒரு நாவிதனை வரவழைச்சிருந்தாங்க. நாவிதன் கிருஷ்ண பலராமுக்கு சிகா வைக்கணும். சிகாங்கிறது குடுமி வைக்கணும், முடியை வலிச்சுட்டு. அவங்ககிட்ட ஒரு நாள் முன்னாடியே சொல்லப்பட்டிருந்தது. ஒரு நாள் முன்னாடியில் கொஞ்சம் முன்னாடியே சொல்லப்பட்டு அவன் மறுத்து ஒதுங்கி போக பார்த்தான்.
அவனுக்கு உடம்பு நடுங்குது. அதனால தட்டி கழிச்சான். என் பிராணனே போனா கூட பரவால்ல. இந்த கிருஷ்ண பலராமன் அவங்களுடைய தலையில சவரம் செய்றதுக்கு நான் என் கத்திய வைக்க மாட்டேன். இவ்வளவு அழகான கருங்குழல், இதுகள கத்திய வச்சு வீணடிக்க எனக்கு மனசில்ல அப்படின்னு சொன்னான். உக்கிரசேனர் நேர்லயே அவன கட்டளையிட்டார். "நீ தாமதிச்சாச்சுன்னா எல்லாம் தாமதமாகும்" அப்படின்னு சொன்னார். மகரிஷியும் எடுத்து சொன்னார். "இத நீ கட்டளையா கருத வேண்டாம். எவ்வளவோ சடங்குகள் இன்னும் நடத்த வேண்டியிருக்கு. எல்லாம் சவரம் ஆன பிறகு தான்" அப்படின்னு சொன்னதும், அவன் ஆச்சாரியர் கால்ல விழுந்து வணங்கி, வருத்தத்தோட தன்னுடைய கடமைய செய்தான். சவரம் செய்து முடிச்ச உடனே அந்த கத்திய உடைச்சு தூர போட்டான். பகவானுடைய சரீரத்த தொட்ட பிறகு, இனி யார் சரீரத்தையும் தொடமாட்டேன்னு உறுதி எடுத்தான். அந்த நாவிதனுக்கு குபேரனே கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு செல்வத்த அ இறைவன் வழங்கச் செய்தார். அவனும் ஒரு பெரிய பரமஹம்சனானான். மழிக்கப்பட்ட கேசர் வண்ண தலையோட அதுல நீண்ட சிகா இருக்கு. கிருஷ்ண பலராம் ஆச்சார்யுடைய வலது பக்கமா அக்னி பக்கத்துல அமர்றாங்க. கிருஷ்ண பலராமர பார்த்து கிருஷ்ணர் பலராமன பார்த்து மெதுவா சிரிக்கிறார். அ திசையெங்கும் வாத்திய கோஷம், நாம சங்கீர்த்தனம், மந்திர பாடம், பெண்களுடைய குலவை, வந்திகளுடைய வந்தனை இப்படிலாம் நடக்கிறது. மகரிஷிகள் சங்கல்பம் படிக்கிறாங்க. பிரம்மாவ வரித்து பிரம்ம உபதேசம் நடக்க போகுது. அக்னியில ஆகுதி தரப்பட்டது. பிரம்மச்சரியமாக அப்படிங்கிற வார்த்தைய மகரிஷி கட்டளையாக சொல்ல, கிருஷ்ண பலராம் அத பின்பற்றி சொன்னாங்க. அவங்களுக்கு அந்த யாகத்துல சமர்ப்பிக்கப்பட்ட மஞ்சள் நிற கௌபீனமும், மௌஞ்சி புல்லாலான மேகலையும் தரப்பட்டது. அத உடுத்திக்கிட்டாங்க. ஆச்சாரியர்கள் ஆச்சாரியர் இப்போ ஓம் அப்படிங்கிற பிரணவத்தோட காயத்ரி உபதேசிக்கிறார். காயத்ரி ஜபம் ஓங்காரத்தோட ஆரம்பிச்சு ஓங்காரத்தோட முடியும். அப்படி சொல்லி முடிச்சு கிருஷ்ண பலராம் சிகைய தம்முடைய கரங்களால முடிஞ்சு கட்டுறார். தங்க கலசத்துல ஸ்தாபித்த யக்ஞ உபவீதத்தின் அ உபவீதம் அதாவது பூணூல். அதுல மந்திர மந்திரங்கள உச்சரிக்கிறார். பிரக்ஷாலனம் 10 முறை காயத்ரி ஜபம் இதெல்லாம் செய்தார். பூணூல் அப்படிங்கிறது சர்வ தேவதாமயம் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா தேவர்களும் தங்குமிடம் பூணூல். அது சாவி கூத்து போடுற இடம் கிடையாது. சொல்லப்போனா பூணூல்ல இரும்பே படக்கூடாது. அடுத்து தேவ ஆவாகனம் நடக்குது. முதல்ல ஓம், ஓங்காரம். அடுத்து அக்னி, அப்புறம் சேஷன், சோமன், சூரியன், 5 பித்ருக்கள், பிரஜாபதி, யமன், வாயு, விஸ்வதேவா, கிரந்தி தேவா, பிரம்மதேவா, அனந்த சாயி விஷ்ணு, சிவபெருமான் இவங்களுக்கெல்லாம் அங்க பூஜை நடந்தது. அப்போ இவங்கெல்லாம் அந்த உபநயத்துல சொல்லக்கூடிய மந்திரத்தை ஓதுறார். ஓம் யக்ஞோபவீதம் பரமம் பவித்ரம் பிரஜாபதேயாத் சகஜம் பிரஸ்தாது ஆயுஷ்யம் அக்னியம் பிரதிமுஷ்ய சுப்ரம் யக்ஞோபவீதம் பலமஸ்து தேஜா. இந்த மந்திரத்தை சொல்லி கலசத்திலிருந்து மந்திரிக்கப்பட்ட அந்த பூணூல் அதை எடுக்கிறார் ஆச்சாரியர். எடுத்து சூரியன்கிட்ட காட்டிட்டு அந்த பூணூலை கிருஷ்ண பலராமுக்கு அணிவிக்கிறார். அப்புறம் ஆச்சாரியர் 2 பேருக்கும் மான்தோல் பலாச தண்டம் கொடுத்தார். கிருஷ்ண பலராம் 2 பேர் கைகளையும் தீர்த்தம் தந்து சூரிய தரிசனம் செய்வித்து அவங்களுடைய வலது தோல்ல கை வச்சுட்டு எல்லா ஜீவர்களுக்கும் இதயவாசியான இறைவனோட இதயத்தை தொட்டு மந்திரம் சொல்றார். பிரஜாபதிகள் அப்புறம் பஞ்சபூதங்கள் அவங்க கிட்ட இந்த 2 பிரம்மச்சாரிகளையும் காக்கும் பொறுப்பை ஒப்படைக்கிறார். வேதங்கள், ஸ்ருதிகள் இதுகள்ல உச்சத்துல தேடப்படக்கூடிய இறைவனை வேதத்தை அறிய இயலாத தேவர்கள் வசம் ஒப்படைக்கிறார் ஆச்சாரியர்.
தேவர்கள் நேருக்கு நேர் வந்து தங்களுடைய ஆசனங்கள் அமர்ந்திருந்தாங்க. பூஜைய ஏத்துக்கிட்டாங்க. சாஸ்திரங்கள மதிச்சு நடந்தாங்க கிருஷ்ண பலராம். ஒரு கர்மயோகி கூட இந்த அளவுக்கு நடக்க முடியாது. பகவான் தன்னுடைய திருக்கரங்களால ஹவிர் பாகவத்த கொடுக்கிறார். தேவர்கள் அதற்காக கூடுறாங்க. ஸ்வஸ்தி பாடம் ஆச்சுது. நீங்க 2 பேரும் இன்று முதல் பிரம்மச்சாரி. அதற்கான நியமங்கள பாலனம் செய்யணும். வாக்கு முக்கியமா கட்டுப்பாடோட இருக்கணும். பகல்ல தூங்கக்கூடாது. தினமும் குருகுலத்துக்கு தேவையான அ சமித்துகள், விறகுகள் இதெல்லாம் நீங்க சேகரிக்கணும். நீர்நிலைகள்ல விளையாடக்கூடாது. இப்படியெல்லாம் ஆச்சாரியர் வந்து சொல்ல சிரத்தை, பணிவோட கிருஷ்ண பலராம் கேட்டுக்கிட்டாங்க. அடுத்து ஆச்சாரியருக்கு கிருஷ்ண பலராம் குரு பூஜை செய்றாங்க. அப்போ கர்கர் உடம்பு தாங்க முடியாம அவருக்கு உடம்பெல்லாம் வேர்த்து கொட்டுது. ராம், சியாம் காதுகள்ல 3 முறை மந்திரத்த ஓதுறார். பின்னர் வசுதேவ் வந்து கணக்கில்லாம தானம் கொடுக்கிறார். இப்ப கண்ணையா கிருஷ்ண பலராம் 2 பேரையும் பிட்சைக்கு போகலான்னு குரு சொன்னார். பிட்சாம் பவதி தேஹி மாதக அப்படின்னு சொன்னபடி தாய் தேவகிட்ட போனாங்க. தேவகி கள்ளமில்லா பார்வை உடையவா. தன்ன மறந்து கிருஷ்ண பலராம பார்த்து மெய் சிலிர்த்து என்ன கொடுத்தா, என்ன போட்டான்னே தெரியாது. அது மாரி பண்ணா. பிச்சை பை வந்து வெகு சீக்கிரமா நிரம்பிருது. ஆச்சாரியர்ட்ட கொண்டு சமர்ப்பிக்கிறாங்க. இந்த தீனர்களுடைய சிறு காணிக்கைய ஏத்துக்கங்கன்னு கொடுக்குறாங்க. குரு சீடர்களுடைய சிரத்தைய பார்த்தார் அந்த குருநாதர். பிச்சை பையில என்ன இருக்கு, எவ்வளவு இருக்குன்னுலாம் பார்க்கல. பையில இருக்கிறதோட மாபெரும் சிஷ்ய ரத்தினங்கள் தனக்கு கிடைச்சிருக்குன்னு பார்க்கிறார். அப்ப கர்க முனிவர் சொல்றார், இனிமே நீங்க தரையில தான் படுத்து உறங்கணும். மான்தோல் ஆசனம் எப்பவும் வச்சிருங்க. ஆசனத்துல இருந்தா மந்திர ஜபம் சொல்லணும். ஜெப தண்டத்தையும் கூடவே வச்சிருக்கணும். குருகுலத்துல குரு சொன்னபடி நடங்க. தினமும் அவருக்கு யாகத்துக்கு தேவையானதெல்லாம் சேகரிச்சு கொடுக்கணும். குற்றமில்லாம அக்னி தேவன பூஜை பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். அப்ப குருவுக்கு வசுதேவர் அதுக்கப்புறம் தானம் கொடுக்கிறார். வேண்டி தான் பேசுறார். நான் நீண்ட காலம் சிறைவாசியா இருந்தேன். கம்சனால அடைக்கப்பட்டு இருந்தோம். அப்பல்லாம் மனசுல தான் எல்லா பூஜைகளையும் செய்தேன். இன்னைக்கு அத்தனை சங்கல்பங்களையும் நேரடியா சத்தியமாக்கிட்டேன். பரம திருப்தியில இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வசுதேவர் அந்த குருநாதர்ட்ட ஆசி பெறுறார். அன்றைக்கு மதுரா மக்கள் பூரா கிருஷ்ண பலராமுக்காக விரதம் இருந்தாங்க. 2 பேரும் குருகுலம் போக போறாங்க. அவங்களுடைய பிரிவு கடின காரியம்தான். ஆனாலும் மதுராபுரி மக்கள் கண்ணீர அடக்கிக்கிட்டாங்க. இப்படியாக உபநயன சடங்கு அங்க நடந்தது. ஹரே கிருஷ்ணா.